ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையிலே இருந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கொலையில் தாங்க நிற்கிறேன். முருங்கைக்கீரை போட்டு சரியாக போச்சு. சூப்பரான முருங்கைக்கீரை இங்கே கொலையில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுட்டு நிற்கிறேன். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நம்மகிட்ட வண்டி வைக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கொஞ்சம் கொண்டு வரட்டுருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொடி, கோதுமை மாவு, இடியப்ப மாவு, இது 3 தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பக்கத்து கடையில் நம்ம அரிஞ்சிக்கிட்டு பரங்கி அரிஞ்சிட்டு வீசுகிறோமா, அந்த விதையில் கிடந்து தான் இது முளைச்சிருக்கு. நிறையா பூ விட்டுருக்கு பாருங்க. ஏதோ காய்ச்சல்னாலும் மார்கழி மாதத்துக்கு வாசலில் போட பூ, இந்த பூ வாசலில் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. மார்கழி மாதம் இந்த பூ எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு செடி இருக்குது, அங்கே ஒரு செடி இருக்குது, 2 செடி இருக்குது. இந்த கொழுந்து இந்த மாதிரி பிஞ்சு வச்சுருக்கு, பிச்சு வச்சுட்டு இங்கே இந்த பாருங்க. ஒரு குட்டியோண்டு பிஞ்சு வச்சுருக்கு, தெரியுதா? அது ஒன்றும் கையெல்லாம் வைக்கக்கூடாது. கையெல்லாம் வச்சோம்னா பெருக்காதுன்னு சொல்லுவாங்க, தெரியுதா? இந்த இருக்கு ஒரு குட்டியோண்டு காய் இருக்குது. பெருக்குதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைக்கிறதெல்லாம் பெருக்காதுன்னு சொல்லுவாங்க, கொட்டி போயிடுன்னு சொல்லுவாங்க. இது ஆடு வந்து சாப்பிட்டுதுங்க. இப்போ வாங்க போய் முருங்கை போட்டு கொணர வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தட்டை போட்டு அரைச்சி விட்டுருங்க. போட்டுட்டு ஓலப்பக்கோடை பிழிஞ்சு விட்றீங்களா? அதுக்குள்ளே நாங்கள் முருங்கைக்கீரையை உருவிடுறோம். அப்புறம் இனிப்பும் இருக்குது. அது 2த்தையும் செஞ்சுட்டு செஞ்சுக்குவோம். லாஸ்ட்டில் செஞ்சுக்குவோம். முருங்கைக்கீரை வதங்க விட்டு உருவுண்ணா, நான் இப்போ உருவிடலாமா? அதுதான் வதங்கினா உருவ முடிய மாட்டேங்குதுல்ல, போய் உருவி போட்டுருவோம். சரி, எப்போனா உருவுங்க. நான் இதை முடிச்சுட்டு என்னது ஓலப்பக்கடா போட்டுட்டு அப்புறமா உன்னை கூப்பிட அது வெளியே நீனும் மாமாவும் அதை உருவுங்க. சரி உருவுங்க. இது வந்து சூப்பரான என்னது தட்டை ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு தட்டை வந்து ரொம்ப காரமாக இருக்குமா, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா, குழந்தைங்கெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாங்க. சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாம். நல்லா மிளகெல்லாம் சேர்த்துருக்கோமா, அது நல்லா சுண்டுன்னெல்லாம் உரைக்காது. நம்ம அரிசி தப்பாடு கூட 4 பீஸ் 5 பீஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சு விடலாம். ஸோ இயற்கையாக நம்ம வந்து வெறும் அரிசி மாவு வச்சு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்கிறது தான் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. நாங்கள் சாப்பாட்டுக்கு எல்லாமே தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாப்புல. எங்கள் பையன் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாப்புல. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தட்டை எல்லாமே நம்மள்கிட்ட நிறையா தான் போகும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன். காரம்லாம் ரொம்பலாம் காரம் இருக்காது, சுள்ளுன்னு லைட்டாக காரமாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன இது தயிர் எடுத்துட்டீங்க? வெள்ளை சாதம் எடுத்து கொண்டு வைக்கவா? பழகு சாதம் தான் எடுத்து வச்சேன். சூப்பரான கெட்டி தயிர் இருக்குது. இந்த தயிரை போட்டு நல்லா குழைவாக குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். போட்டு உப்பை போட்டு பிசைஞ்சு ஒரு ஊறுகாய் கட்டிக்கிட்டதுனால ஜம்முன்னு சாப்பிடலாம். அந்த சாதத்தை நீங்களே சாப்பிடுங்க. வாங்க என் சாதத்தை பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சண்டே சமையல் இது கொஞ்சம் எடுத்து எங்கள் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அதனால் நல்லா பூக்க வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ வாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். வந்து நெய் சாதம் தானேப்பா? நல்லா உதிரியாக சூப்பராக. இது அரிசி பேர் என்ன? 24 கேரட். 24 கேரட். இது தாங்க தக்காளி சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த அரிசி தான் வாங்குவோம். அந்த என்ன அரிசி, அந்த இந்தியா கட்டெல்லாம் எப்போயாவது வாங்குவேன். இருந்தாலும் அது பிடிக்காதுங்க. அது நூலாக இருக்கும்போது எனக்கு எதுவுமே பிடிக்காது. அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி கையலோட சமையல் தான். பன்னீர் கிரேவியும் நெய் சாதமும் வச்சுருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் சுடு சாதமும் வச்சாச்சா, தயிர் போட்டு சாப்பிட. அப்புறம் காலையிலேருந்து ஏன் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலவாரம் போட்டேன். எழுந்திரிச்சோன்னு கொஞ்சம் பலவாரம் போட்டு இனிப்பு முறுக்கு இப்போ நிறையா போயிட்டுருக்கு. இனிப்பு முறுக்கு, இது எல்லாமே இனிப்பு முறுக்கு தான். இது தட்டை, இது ஓலப்பக்கடா, அப்புறம் சோமாசா பாருங்க, சூப்பரான சோமாசா. அவ்வளோதாங்க இன்னைக்கு. இதெல்லாம் ஏன் வேலை. மத்தியான சமையல் வந்து கையோட வேலை. அப்புறம் என்ன செஞ்சேன், இடியப்பு மாவை வச்சு காய வச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன், முருங்கைக்கீரை உருவி போட்டிருக்கோம். உருவி அதை நல்லா உணர்த்தி வச்சுருக்கேன். இவ்வளோதான் சாப்பாடு. ஆத்தாவுக்கு என் தங்கச்சி ஊருக்கு பண்ணிச்சா, அது இன்னும் வரல. அது இன்னைக்கு சாயந்தரம் தான் வரும். தாத்தாவுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, வரட்டு நான் வெள்ளை சாதமும் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சாதம் நெய் சாதமும் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, அப்புறம் எங்கள் பொண்ணு சிக்கன் வாங்கணும்னு சொன்னிச்சு. அதனால் அதுக்கிட்ட சொல்லி தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க அது கொண்டு கொடுத்துரும்.
தாத்தா வந்தாங்கன்னா இந்த நெய் சாதமும் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால இதையும் கொஞ்சம் கொடுத்துடலான்னு இருக்கேன். என் பொண்ணு கொண்டு இங்கே கொடுத்துருவோம். இப்போ நெய் சாதமும் கொஞ்சம் கொடுத்துடலாம். தாத்தா வருவாங்க, வர விட்டு கேட்டுக்கிட்டு இதையும் வேணா கொஞ்சம் கொடுத்துக்கலாம். அது வந்து சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுதான், சிக்கன் கிரேவி வெள்ளை சாதமும் கொடுத்துருந்தேன் நினச்சி. நெய் சாதமும் கொஞ்சம் கொடுத்துடலாம். தாத்தா வர விட்டு பார்க்கலாம். ஏம்மா எங்கே ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, எங்கே இல்லை எவ்வளோ ஃபோன் அடிக்கிறேன்? எங்கே போனவங்கன்னா அப்பா வரலையா? என்ன அப்பா இல்லைம்மா. 10 ஃபோன் அடிச்சிருக்கானா, ஃபோனே எடுக்கல. நான் வந்து இடியப்ப மாவை வச்சுக்கிட்டு இருந்தேன், சரி வந்தா எடுத்துக்கிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கலை. அதை வினி சாப்பாடு கொண்டு கொடுத்ததுல பாப்பா கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க, அதை கொண்டு வச்சுட்டு போயிருக்கு. நான் நெய் சாதம் செஞ்சேன், சரி அதில் கொஞ்சம் திம்ப அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாங்க, அதனால இதில் கொஞ்சம் சாப்பிடுவாங்களான்னு கேட்டோன்னு ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கலை. கோயிலடியில் ஆடிக்கிட்டு மேய்க்கிறாங்கன்னு கோயிலடியில் போய் பார்க்குறேன், அங்கேயும் காணும். அதுக்கு வந்துட்டு ஒன்று கொஞ்சோண்டு சாதம் எடுத்துக்கிட்டு சைக்கிளிங்கானுமா இன்னைக்கு யாரும் வர வேணும்னு சொல்லிட்டாங்களா? ஃபோன் அடிச்சுதாச்சுப்பா? ஃபோன் அடிக்க நானும் அடிச்சுட்டேன், பிஸின்னு நினச்சி காலையில் வினி அடிச்சது போல இருக்கு, வந்துடுவோம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டான். நான் ஃபோன் அடிச்சு வரல. இது வரட்டும், நைட் சாயந்தரம் வந்துடுவாங்க. இன்னைக்கு ஒருத்தரி வர வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. ஆமாம் ஆமாம், ஒருத்தரி காணும். சரி சரி, நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்களா? சாப்பிடுவோம்மா. என்னமோ இலை பறிக்கணும் நீங்கள் அத்தை. இலையா? அது கொழுந்தா இருக்கா என்னன்னு பார்க்கணும். எங்கம்மா அதில் உள்ள இலை எவ்வளோ கொழுந்தா இருக்குது, முத்தி போயிட்டா? கல்யாண முருங்கை தானே இது. சரி சாப்பிடுங்க. அப்பா நம்ம எங்கே பார்க்குற கோயிலில் நிற்கிறோம், அந்தாண்ட இறக்கு கிடக்கும் எடுத்து பாருங்க. ஆமாம் அதில் கொழுந்தாவே இல்லை, அதெல்லாம் முத்தி போயிட்டு அப்படியே தனி வெளியில் இருந்துச்சு, முத்தி போயிட்டு. மின்தா குழம்ப தொடங்க பார்ப்போம். ஆமாம், முட்டை குழம்பு எவ்வளோ குழம்பு 2 பேருக்கு. நைட்டுக்கு வச்சுக்கோங்க, தோசை வசை ஒன்று ஊற்றி நைட்டு சாப்பிட்டுடலாம். ஆமாம் ஆமாம், நல்லா இருக்குமா? அதை பார்க்கவே நல்லா தான் இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கும், சாப்பிடலாம். சரி இப்போ இதில் என்ன போட்டு அரைக்க? நீங்கள் என்ன வெங்காயம்லாம் போடுவீங்களா? சும்மா இலை வெறும் அரிசி, மிளகு ஜீரகம், மிளகு ஜீரகம் வேணால் இந்த செரிமானத்துக்கு போட்டுக்கலாம். அப்புறம் முஸ்முஸ்காய் தான் வச்சுக்கலாம். முசுமுசுக்கு இருந்தால் முசுமுசுக்கு தூள் இருந்தால் வச்சுக்கலாம். அந்த வேலையில் கிடக்கான்னு பாருங்க. இந்த இலை வந்துங்க கிராமத்துலலாம் நிறையா கிடைக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரே ஒரு செடி வந்து வீட்டுக்காக ஒரே ஒன்று வச்சுருக்காங்க, நல்லா தளர்ந்து இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா நல்லா பச்சை பச்சைன்னு கொழுந்தா இருந்தது. வச்சுட்டு போனாங்களா? இதுவும் பெருசாக தான் இருக்கு, ஆனால் முத்தல் மாதிரி தெரியல. இல்லை பெஞ்சிமா, அதானே சொல்கிறேன், இப்போ இலை தான் பெருசாக இருக்கு. இருக்குல்ல மரம், அதனால அப்படி இருக்கு, நல்லா பிஞ்சி பறிச்சு இப்போதான் பறிச்சுக்கிட்டு வரேன், அதுக்குள்ளே தோண்டு போகுது இப்போ. தோண்டு போயிடு பிஞ்சி. அது அன்னைக்கு வெட்டி எடுத்துட்டாங்க, மறுபடியும் கொடுத்தது. வெட்டி வெட்டி விட்டால் தான் நல்லா துளுக்கும் அது, அதனால வெட்டி விட்டோன்னே இப்போ முட்டை வெட்டி விட்டோன்னே இப்போ துளுக்கிட்டு. அதுதான் ஒன்று தட்டி கொடுக்கலாம். ஆத்தாவுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா நல்லா அரிஞ்சு அதில் முட்டி போயிட்டுப்பா. ஆமாம், நடுப்பன் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குது, நீங்கள் சேர்த்தி சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குது. நல்ல சாப்பாடு தான் வாங்க, ஆனால் சிக்கன் சாப்பாடு எங்கள் சேர்த்து வீட்டில் வந்தது வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். நரம்பு ஒண்டி ஆயணும், நரம்பு ஒண்டி விட்டுட்டு ஆயணும். ஆமாம், இப்படி ஆயிடும், இப்படி ஆஞ்சிங்க, இந்த நரம்பு அப்படியே அப்படி ஆஞ்சிங்க. அப்படிங்களா? அவ்வளவுதான். சரி சரி, நான் போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன், பாய். சரி போயிட்டாங்க. தோசை கொடுத்து இல்லை, தோசை கொடுத்து எல்லாரும் எடுத்து அந்த டப்பா எடுத்துகிட்டு போ. சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். சரி சாப்பிட்டுட்டு இந்த குடியில் எல்லாத்தையும் போட்டு விடுங்க. அதுவே கூடையிலே போட்டு வைக்கணும். சரி, அது வினி விட்டுடு, எனக்கு வினிகிட்ட விட்டு வச்சுங்க, அது வந்து வச்சுக்கோம். சரி சரி ஓகே. சரி இப்போ மகளே வாங்க. எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? அம்மாச்சி சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. கறி குழம்பு முட்டை கட்டையெல்லாம் போட்டு 30 சாப்பாடு வந்திருக்கா. ஏரி குழம்பு சாப்பாடு இனி உங்கள் பேச்சு கொண்டாந்து வச்சுட்டு போகுது.
எல்லாருக்கும் சாப்பாடு. சொன்னதை அரிசியாகவே ஆக்கிருக்கேன் நான். சூப்பராக இருக்கா வெண்ணி குழம்பு? இந்த சாதமும் சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு திறந்தாலே அப்போ இது நல்லா இருக்குது. இது பேச்சு விட்டு சாப்பாடு சித்தி ஊரில் இல்லைங்கிறதுனால கறி வாங்கி குழம்பு வச்சு கறி முட்டை கிட்டெல்லாம் கொஞ்சம் கொண்டாந்து அது மேலே சாப்பாடு கொடுத்துருக்கு. நடு பண்ணி விட்றாங்க, நம்ம சாப்பிட முடியாது. ஐயப்பன் கோயிலுக்கு சாமி மாலை போட்டுருக்கு சாமி, அதனால் கவிச்சாக்க முடியாது. அப்பா அம்மாவுக்கு வாரம் கவிச்சி எடுத்து ஆக்கணும்னு சரி சாப்பாடு கொடுக்கணும்னு என் பேத்தி கொண்டாந்து சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கு. அவ்வளோதான். பாய். இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, அதனால அதை செஞ்சு கொஞ்சம் கொண்டு வச்சுட்டு ஆமாம் ஞாயிற்றுக்கிழமையில் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுருக்கு. குழம்பெல்லாம் சூப்பராக வைக்கணும். குழம்பு இப்போ உப்பு போட்டோம்னா இருக்கு. காட்டுக்கு தோசையை ஊற்றி குழம்பு போட்டுக்கணும். தோசை ஊற்றி சொல்லி சாப்பிடணும். பாய். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.